கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பாருங்க, ஒரு 2-3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை தேடுகிறவர்கள், நேற்று தினம் பார்த்தோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்ப தேவனை தேடினா தான் அந்த காரியங்கள் நடக்கும். அப்ப தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உங்ககிட்ட தேவனை தேடுகிறவங்களை தேவன் கைவிட மாட்டார், நான் கைவிட மாட்டேன். அதாவது நீர் கைவிடுவதில்லைன்னா என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்ப தேவன் நம்மளை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? தேவனை தேடுகிறவர்களே, தேவனை தேடுகிற தேவ ஜனங்களை. நம்ம அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் படைக்கப்பட்ட நம்ம அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம அதில் தான் மிஸ் ஆயிடுறோம். எதுக்காக அழைக்கப்பட்டோம்ன்றதை அறிந்து கொள்றதுக்கு ஆசைப்படுகிறது கிடையாது. தேவனை கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே ரைட்டு, எல்லாமே பண்ணுறோம். தேவனை தேடுகிறது, தேவனை தெரிந்து கொள்கிறது, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது அப்படின்றதுல நிறைய காரியங்கள், நிறைய வித்தியாசங்கள் உண்டு இதில். அப்போ தேவனை தேடுகிறவர்கள் யார்? தேவனை தேடுவார்? ரட்சிக்கும் தேவன் உண்டு, எனக்கா ரத்தம் சிந்தி மரித்த இயேசு உண்டு, கர்த்தர் உண்டு, அவர்கிட்ட தான் விடுதலை உண்டு. அவங்க தான் தேவனை தேடுவாங்க. மிச்சவங்களாம் தேவனை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓ, அவங்க தான் அவரா, அப்படியா, ஹலோ அப்படின்ட்டு அல்லேலூயா சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் தேடுகிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை எதுக்காக தேடுகிறோம்? தேவனுடைய பாதத்தில் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, பரலோகம் உண்டு, பரலோக வாழ்க்கை நமக்காக உண்டு. இதை நம்புறவங்க தான் தேவனை தேடுவோம். இல்லாட்டி தேவனை தேட மாட்டோம். ஒரு சில நேரங்களில் ஒரு வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்துட்டா, வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் ஆகிட்டா தேவனை தேடி ஓடுவோம். அந்த சர்க்கிள்ல இருந்து நிமிர்ந்து நின்றோன்னே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன்ப்பா, தேவன் எனக்கு உதவுனாருன்றதோட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற நம்ம பண்ண முயற்சிகளை தான் நம்ம முன்னிலைப்படுத்துவோம். தேவன் தான் அதுக்கு பேக்கப்ல இருந்து என்னை முயற்சி பண்றதுக்கு என்னை தேவன் தான் பேக்கப்ல இருந்தார், தேவன் தான் பின்னால் இருந்து என்னை தள்ளினார் அப்படின்றத நம்ம முன்னிலைப்படுத்த மாட்டோம். நான் பண்ணேன், அவ்வளோ போராடினேன், நான் கஷ்டப்பட்டேன், படித்தேன், நான் போராடினேன், வாழ்க்கையில ஜெயிச்சேன், இப்படி தான் சொல்லுவோம் நம்ம. அதனால தான் இதில் உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அப்போ தேவன் கைவிடாத தேவன். ஆனால் நம்ம தேவனை தேடுகிறோமா? முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் பைபிளில். அப்போ நம்மளோட முதல் அழைப்பே என்னன்னா, தேவனை தேடி கண்டடைவது. எப்படி தேவனை தேடுவது? அதிகாலை தோறும் எனது கிருபை புதிதாக இருக்கும், காலை தோறும் என்னை தேடியவனை கண்டடைவான், அதிகாலையில் என்னை தேடியவனை கண்டடைவான். அப்ப அதிகாலையில இருந்து தேவனை தேடுகிறோமா? அந்த நேரம் தான் தேவனை கண்டடைவதற்கு சரியான நேரம். மிச்சம் எல்லா நேரமும் தேவனை தேடலாம். தேவன் நம்ம அருகாமையில தான் இருக்காரு. ஆனா தேவனே அந்த வார்த்தையை சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடியவனை கண்டடைவான் அப்படின்றார். அப்ப நம்ம அதிகாலையில இருந்து தேவனை தேடுவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதான் பாருங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அப்ப தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார், என்றென்றும் கைவிட மாட்டார். நம்ம இன்னைக்கு கை விட்டுட்டு நாளைக்கு வாப்பா, நாளைக்கு சேர்த்துக்கிறேன், சரி 2 நாள் என் கூட 3ஆம் நாள் நீ தனியா போ அப்படின்னு தேவன் நம்மளை என்றைக்குமே கைவிடாத தேவன். அதுக்கு அடுத்ததை பாருங்க, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். நம்ம தேவ நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவநாமம் என்ன? நம்மளை விடுவிக்கும் நாமம், நம்மளை ரட்சிக்கும் நாமம், நம்மளை குணப்படுத்தும் நாமம், நம்மளை ஆறுதல் படுத்தும் நாமம், தேறுதல் படுத்தும் நாமம். தேவநாமம் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. அப்ப உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். அப்ப தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறனால தான் தேவனை நம்ம தேடுகிறோம். தேவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவனை தேட மாட்டோம். அதாவது அது அழகா இருக்கு பாருங்க, உண்மை நம்பி இருக்கிறவர்கள் உண்மை தேடுகிறவர் அவர்களை கைவிடுவதில்லை. அப்ப உண்மை நம்பி இருக்கிற நாம் தேவனை தேடுகிறோம். தேவனை தேடும் போது தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோதும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளோட உடனே இருந்து நம்மளை அரவணைத்து நம்ம தேவைகளை சந்தித்து நம்ம வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்மளுடனே உண்டு. அதை மட்டும் விசுவாசி தேவனை தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனசிப்பு அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிட மாட்டேன் என்று சொன்ன மகா கிருபையார் நன்றி. நம்ம வார்த்தைக்காக நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. உண்மை அறிந்த எங்களை நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மேல் வைத்த நம்பிக்கையால் உண்மை தேடி உண்மை கண்டடையத்தக்க வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீ கைவிடாத தேவன் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வாலிப வயது பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம் அப்பா. வாலிப பருவத்தின் ஆசை பாசங்களுக்கு அந்த பிள்ளைகளை
நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. வாலிப பருவத்திலே உச்சினை நினை என்ற வாக்கின்படி தகப்பனே அந்த பிள்ளைகள் முழுவதுமாக உண்மை சார்ந்து கொள்ளணும். ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.